தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2 சம்பவங்கள் உண்மையிலேயே நம்ம வெட்கி தலைகுனியணுங்க. இப்படி ஒரு அரசாங்கமா? இப்படி ஒரு கேடுகெட்ட அரசாங்கத்திற்கு கீழ நம்ம இருக்கோமே அப்படின்றத நெனச்சாலே நமக்கே அசிங்கமா இருக்கணும். ஏன்னா ஆள்பவர்களுக்கு அசிங்கமே கிடையாது. அவன் ஏதோ ஆள்றதுலயும் திருடுறான், பிறழ்றதுலயும் திருடுறானே. அவனுக்கு எந்த அசிங்கம் இருக்க போறதில்ல. ஆனால் நமக்கு உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய மீடியால வரும்பொழுது மீடியான்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல இத பேச போறதில்ல. இத எப்படி மறைக்கணுமோ அப்படி மறைச்சுருவாங்கன்னு வையுங்க. ஆனால் நேஷனல் மீடியான்னு இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் பேசப்படும் பொழுது, உண்மையிலேயே தலைகுனிவை தான் நமக்கு ஏற்படுத்துகிறது. நம்ம மாநிலமா இப்படி தலைகுனிய வேண்டியதா இருக்கு? இந்த மாதிரியான ஒரு கோமாளிகளை எல்லாம் அதுவும் காரியக்கார கோமாளிகள். இவர்கள் சாதாரண கோமாளிகள் கிடையாது. திருட்டை ஒரு கைவந்த கலையாகவே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் குடும்பத் தொழிலாகவே அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு நிலையில, இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த கொடூரமான சம்பவத்த பாருங்க. இது பார்வையற்றோர், அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய அந்த பார்வையற்றோர் மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கைகளை கேட்டு அவங்க போராட்டம் இருக்கிறார்கள். அப்படி போராட்டம் இருக்கக்கூடியவர்களை அராஜகமான வழியில் அப்புறப்படுத்தி இருக்கிறது இந்த விடியா திமுக ஆட்சி. முடிய போற நேரத்தில கூட என்னென்னலாம் கொடூரங்கள செய்ய முடியுமோ, அத்தனையும் செய்துவிட்டு தான் போவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்றது தான் இதனுடைய வெளிப்பாடாக நம்ம சொல்ல முடியும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் நெறைய செய்திருக்கிறோம். என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், மெரினா கடற்கரையில தனி பாதை அமைத்து குடுத்துருக்கிறோம். எதுக்கு? கடல்ல போய் அவன் குதிக்கணுன்ட்டா? எதுக்காக நீங்க அத செஞ்சீங்க? உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களுடைய கோரிக்கையை கருணையுடன் நீங்கள் எதிர்கொண்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் உங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். சரி, பேச்சுவார்த்தை தோல்வியாகுதுன்னே வச்சுப்போமே. அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால், அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பது கூட தெரியலையே. இந்த அரசாங்கத்துடைய அராஜக போக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நாளுக்கு நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் கடைசி மணி நேரம் இந்த ஆட்சியில் ஒட்டிக் கொண்டிருக்கின்ற வரையில் என்னால் முடிந்த அராஜகத்தை எல்லாம் அரங்கேற்றி விட்டுத்தான் போவேன் அப்படின்னு ஒரு முடிவுடன் இருப்பது போலத்தான் நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செவிலியர்கள் அவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது, அவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவங்கள எங்கெங்கேயோ கொண்டு போய் இந்த ம ம தூய்மை பணியாளர்களை எப்படி துன்புறுத்தினாங்களோ, அதே மாரி இந்த செவிலியர்கள பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேயோ ஒரு ஊருக்கு வெளியில கொண்டு போய் நிறுத்திட்டு, "இங்கேருந்து நீங்க எப்படி போறீங்களோ போய்க்கோங்க." இப்படின்ட்டுலாம் அராஜகமா பேசிய வரலாறெல்லாம் இப்பொழுது நான் நான் சொல்றது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் கூட நடந்திருக்கிறது. இவ்வளவையும் செய்துவிட்டு நாங்கள் தான் எல்லோருக்கும் பாதுகாவலர்களாக இருக்கோம் அப்படின்னு கூசாமல் ஒரு முதலமைச்சரால மேடையில சொல்ல முடியுது என்றால், அதிலயும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வைத்துக்கொண்டு, "நீங்கள் தான் என் அப்பா" அப்படின்னு சொல்ல வைத்து, அங்கே இருந்து ஓடி அப்படியே இவர்ட்ட பாசமழை பொழிவது எல்லாம் காட்ட முடியுது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான குரூர மனநிலையுடன் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு ஒரு கூச்சம் இல்லாத கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல. கருணாநிதி குடும்பத்துக்கு கூச்ச நாச்சம்லாம் இருக்க போறதில்ல. அது வேற விஷயம். ஆனால், ஒரு மேடையில சொல்றோமே, அப்படின்னு பச்சையா பேசுறோமே அப்படின்றது கூட தெரியாம, பச்சையா புழுகுறோமே அப்படின்றது கூட தெரியாம, அந்த மேடையில் சொல்கிறார், யாரோ எழுதி குடுத்துருக்காங்க. இவருக்கு அவ்வளோ அறிவு இருக்க போகுது. ஸ்டாலின் பேசுகிறார். 7.5 உள்ஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அந்த மருத்துவ மாணவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 7.5% அந்த உள்ஒதுக்கீட்டை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்கிறார். அதை கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது, இந்த நீட் தேர்வு அப்படின்றத உச்சநீதிமன்றமே கட்டாயமாக்கி விட்டது அப்படின்ற நிலையில, அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதனை மனதில் கொண்டு 7.5% அப்படின்ற அந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக கூட அவர் காத்திருக்கவில்லை. அப்படி அவர் கொண்டு வந்ததை கூச்சமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தான் கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் இந்த முதலமைச்சர் என்றால், அதையும் இந்த மீடியாக்கள் எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் ஒளிபரப்புகிறார்கள் என்றால், இது என்னன்னு சொல்றது?
இதுதான் 5 ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது. சரி, ஸ்டிக்கர் ஒட்டுனதையாவது உருப்படியாக ஓட்டுறீங்களான்னா அதுவும் கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் திட்டங்கள் அதிமுக காலத்தில் இருந்ததோ, செயல்பாட்டில் இருந்ததோ அந்த திட்டங்களை எல்லாம் கைவிட்டுட்டீங்க. கைவிட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க பெருமையா நாங்கள் வந்து இதையெல்லாம் செய்திருக்கிறோம்னு மிச்ச சொச்சம் என்னென்ன இருக்கோ இதையெல்லாம் கைவிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இவையெல்லாம் செயல்பாட்டில் இருக்கிறது. மிகப்பெரிய அளவுல இதில வந்து மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு கிளம்பும் என்ற காரணத்தினால, வேற வழியே இல்லாமல் நீங்கள் செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கிற நிலையில, அதுவும் தன்னுடைய திட்டம்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இப்போ சிரிப்பா சிரித்துக் கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியாலலாம் வந்து அசிங்கமா காரி துப்புறாங்க. ஏய்யா! நீட்டு வந்து ரத்து பண்ணுவேன்னு சொல்லி வந்து பொய் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு, ஆட்சிய விட்டு போற சமயத்தில, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம போய் ரத்து பண்ணியிருக்கியே! உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து சிரிப்பா சிரித்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசாங்கத்துடைய லட்சணம். ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட சரியா நடத்த முடியாத, இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலயே இந்த மாரி கதை கிடையாது. இந்திய வரலாறுலயே இப்படி நடந்திருக்காது. நம்ம கூட பார்த்துருப்போம். பீகார், உத்தரப்பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த பில்டிங் வெளியில இருந்து தொங்கிக்கிட்டே, சன்ஷேட்லலாம் தொங்கிக்கிட்டு, அவங்க காப்பி அடிக்கிறதுக்கு உதவுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாரிலாம் செய்வாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆள்மாறாட்டம் செய்வார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால், எங்கேயாவது தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தலைநகரத்தில வந்து குமிந்த உடனேயே, தேர்வே இல்ல அப்படின்னு சொல்றத எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கோமா? அது இந்த ஆட்சியில் அந்த கூத்தும் நடந்திருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு நிர்வாக லட்சணத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு கேடுகெட்ட ஒரு நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு, எப்படி வந்து கூச்சமே இல்லாமல் மேடையில் வந்து இதற்கெல்லாம் அவர் உரிமை கொண்டாடுறாருன்றதே எனக்கு புரியல. ஆனால் அதையும் செய்கிறார். அப்ப இந்த இடத்துல தான் அதிமுக அவளுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்ததோடு இல்லாம, யார் வீட்டு பிள்ளைக்கு யாரையா வந்து உரிமை கொண்டாடுறது? நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம். அது மக்களுக்கும் தெரியும் அப்படின்ற நிலையில, இப்படி வந்து நீ பேசுறியேன்னு, திமுகவுக்கு இது மாரி உரிமை கொண்டாடுறது என்ன புதுசா? திமுகவே அண்ணாவின் பிள்ளை தானே! அதை கைப்பற்றியதே கருணாநிதி குடும்பம் தானே! கருணாநிதி கும்பலுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சொந்தமா ஏதாவது, சுயமா ஏதாவது தங்களுடையது என்று சொல்ல முடியுமா? கருணாநிதி குடும்பம் சொந்தமாக இதை சம்பாதித்தோம், அல்லது இதை நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம், எங்களுடைய உழைப்பால் பெற்றிருக்கிறோம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? கருணாநிதியிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்பநிதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, பிறருடைய சொத்துக்களை அபகரித்துத்தான் இவர்கள் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த கேவலவாதிகள், இங்கே மற்றவர்களுடைய அந்த சாதனைகள் எல்லாம் தங்களுடைய சாதனை என்று சொல்லிக் கொள்வது, மற்றவர்களுடைய திட்டங்களுக்கெல்லாம் தங்கள் பெயரை போட்டுக் கொள்வது, மற்றவர்களுடைய பெயரில் இருந்த திட்டங்களை எல்லாம் அழித்துவிட்டு தங்கள் கருணாநிதியின் பெயரை வந்து சூட்டுவது, இதையெல்லாம் தான் இவர்கள் இங்கே சாதனையாக செய்து வந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் அந்த லொல்லு சபா மனோகர் சிலையை கொண்டு வந்து நிறுத்திட வேண்டியது. திஷ்டி பொம்மை மாரி அங்கங்க நிறுத்திட வேண்டியது ஊர் முழுக்க. அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு பப்ளிக் கக்கூஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கருணாநிதி பெயரை போட வேண்டியது. இதை தவிர்த்து வேற ஏதாவது உருப்படியா செய்திருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஏனென்றால் சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த சாதனையுமே இவர்களிடம் இல்லை. இந்த 5 ஆண்டுல அப்பனும் பிள்ளையும் மாறி மாறி பேசுறாங்கல்ல. நான் பல இடங்கள்ல கேட்டிருக்க, திரும்பவும் சொல்றேன். அப்பனும் பிள்ளையும் மாறி மாறி மேடையில் ஏறி எதிர்க்கட்சி தலைவரை தரக்குறைவாக பேசுவதை தவிர்த்து, இவர்களுடைய சாதனை என்று எங்கேயாவது பேசி பார்த்திருக்கீங்களா? இதையெல்லாம் எங்கள் சாதனை என்று பட்டியலிட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸ்டாலின், நான் இதெல்லாம் என்னுடைய ஆட்சியின் சாதனைகளாக நாங்கள் பேசியிருக்கிறோம்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதனால் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யார் சொன்னது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று? ஸ்டாலின் சொன்னார் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று. எதை வைத்து ஸ்டாலின் சொன்னார் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று? அவர் மகிழ்ச்சியாக இருப்பதால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று அவரே கற்பனை செய்து கொண்டு, அவருக்கு யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அவர் பெருமையை பேசிக்கொண்டு போவார். இதுதான் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, சட்டமன்றத்துக்கு வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே கதை தான். மேடைதோறும் வந்து நாங்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலினோ அல்லது அந்த உதவாநிதியோ இன்னென்ன காரணங்களுக்காக இது சிறப்பான ஆட்சி என்று சொல்ல முடியுதா? இந்தந்த சாதனைகள் நாங்கள் புரிந்திருக்கிறோம், அதனால் இது சிறப்பான ஆட்சின்னு சொல்ல முடியுதா? நேற்று வந்த தகவல்கள் என்ன சொல்லுது? 16வது திட்ட கமிஷனுடைய அந்த நிதி கமிஷனுடைய அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? அதிகப்படியான கடன் வாங்கிய ஒரு நிலையில்
இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் மிக மோசமாக இயங்குகிறது அப்படின்ற பட்டியல்ல தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. முதன்மை மாநிலமாக இருக்கிறதுன்ட்டு. அன்புமணியுடைய அறிக்கை வந்திருக்கிறது. பதில் சொல்றதுக்கு திராணி இருக்கா இவர்களுக்கு? உடனே அன்புமணியும், அன்புமணி அப்பாவுக்கும் என்ன சண்டை அப்படின்றத எடுத்துட்டு வந்து பேசுவாங்களே தவிர்த்து, அன்புமணி கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு நேரடியான பதிலை இவர்களால் கொடுக்க முடியும் என்றால் சத்தியமாக முடியாது. ஏன்னா இவை எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள். அப்போ இந்த மாநிலத்தையே நாசமாக்கி விட்டு, மிகப்பெரிய அளவுல கடனையும் வாங்கிட்டு, இந்த கடனையெல்லாம் என்னையா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, அதற்கும் நேரடியான பதில குடுக்காம, ஒரு வெள்ளைத்தாளை காண்பித்து, "நீ வெள்ளை அறிக்கை கேட்டல்ல, இதான் வெள்ளை அறிக்கை இதோ பார்" என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இந்த ஆட்சி இருந்திருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற தைரியத்தில வேற இவங்க வந்து இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னும் பொழுது, மக்கள் இவர்களை எதுகொண்டு அடிக்க வேண்டும்? இதோ வருவாங்க இன்னும் ஒரு 1 வாரத்தில. தேர்தல் தேதி அறிவிப்பு அப்படின்றது இந்த பிப்ரவரி 22, 23 அல்லது 24 வாக்கில் வந்துவிடும் அப்படின்ற நிலையில, இந்த கும்பல் கிளம்பி வரும். அப்போ வரும்பொழுது வெறும் கையோட வரமாட்டாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னாக்க. வரும்பொழுது ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வருவார்கள். பத்திரமாக அந்த பொருளை வாங்கி உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். வச்சதுக்கப்புறம், நீங்க உங்களுடைய ஒரு பொருள எடுத்துட்டு வெளில வாங்க. செருப்போ, தொடப்பமோ, கொடுக்க வேண்டிய மரியாதையை நன்கு யோசித்து பதமாக கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.